guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75 ல இருந்து 46th problem தான் பார்க்க போறோம். Before solving the problem, நம்ம question என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு then அதுக்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். சோ வாங்க இப்ப question என்ன அப்படின்றத பார்த்துடலாம். question உடைய டைட்டில் பாத்தீங்கன்னா evaluate division அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சிம்பிளா நான் சொல்லிடுறேன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, then queries வந்து கொடுத்திருக்காங்க. ஈக்குவேஷன் வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா a by b ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது இப்ப a by b அப்படின்னு கொடுத்திருக்காங்க, இது வந்து a by b. இப்ப b by c அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா b divided by c அப்படின்ற ஃபார்மேட்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் கொஸ்டினுடைய ஃபார்மேட். அண்ட் நம்மளுக்கு queries அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து a டிவைடட் பை c யோட வேல்யூ என்ன அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி இங்க கொடுத்துருக்க செட் ஆஃப் queriesக்கு ஒவ்வொன்றுக்குமே நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். வேல்யூ வந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ண போறோம். அப்படி எதுவும் இல்லைன்னா -1 வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். இதுதான் ஓவரால் கொஸ்டின். இப்போ நம்ம அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் வந்து நான் 1 எடுத்துக்கிறேன். ABC அப்படின்றது இருக்கு. ABயோட வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் b, c யோட வேல்யூ வந்து b by c யோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ a by b யோட வேல்யூ 2.0 அண்ட் b by c யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.0 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ a to b வந்து 2 அப்படின்றது தெரியும், b to c வந்து 3 அப்படின்றது தெரியும். இப்போ நம்ம இதோடைய ரெசிப்ரோக்கல் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது b டிவைடட் பை a அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கு. ஸோ 1 டிவைடட் பை 2.0 அப்படின்றது இதோடைய ரெசிப்ரோக்கலாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா c by b யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 divided by 3 அப்படின்றது வரும். 3 or 3.0 அப்படின்றது வேல்யூவா வரும். இப்போ நம்ம a to b வந்து நம்மளுக்கு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது a divided by b வந்து 2 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தென் b to a பார்த்தீங்கன்னா அதோடைய ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா 1 divided by 2 அப்படின்னு வருது. ஸோ a to b வந்து 2, தென் b to a வந்து 1 divided by 2. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. ஸோ வந்து இது டைரக்ஷனல் கிராஃப், அதாவது இந்த கிராஃப்க்கு டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா queriesல நம்ம ஃபர்ஸ்ட் query எடுத்துக்கலாம். a divided by c வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ a divided by c நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு a and c இது ரிலேட்டடா நம்மளுக்கு ஏதாவது வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பாத்தீங்கன்னா a by b and b by c வந்து தெரியும். ஸோ a by b வந்து நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க அண்ட் b by c யோட வேல்யூ 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த b கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு a by c கிடைக்கும். ஸோ நம்ம அது வந்து பார்க்கலாம். இப்போ a by b யோட வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா a by b இன்டூ b by c இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த b கேன்சல் ஆகிடும். ஸோ a by c யோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 அப்படின்றது வந்து வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இதுதான் a by c யோட வேல்யூ. ஸோ அதுதான் அவுட்புட்டில் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6 அப்படின்ற ஒரு ஃப்ளோட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து a டிவைட் பை e அப்படின்றது கொடுத்துருக்காங்க. a நம்மளுக்கு இங்கே இருக்கு, ஈன்றது நம்மளுக்கு ஈக்குவேஷன்லேயே கொடுக்கல. ஸோ அதனால நம்ம -1 வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம DFS யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அதாவது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அதுக்கான பைத்தான் கோடிங் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு 45 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி evaluate division தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நான் பைத்தான் கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கு ஜாவா கோட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட GitHub repository லிங்க் இருக்கு. சோ நீங்க அதை கிளிக் பண்ணி போத் பைத்தான் அண்ட் ஜாவா கோட் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ வாங்க இந்த ப்ராப்ளம்க்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு 3 ஸ்டெப்பா வந்து நான் டிவைட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம வந்து கிராஃப் வந்து பில்ட் பண்ண போறோம். சோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான கிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். சோ அதுக்காக கிராஃப்ன்ற வேரியபிள்ல கலெக்ஷன்ஸ்ல இருந்து நான் டிஃபால்ட் டிக்ட வந்து அதாவது டிக்ஷனரி வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ அதை வந்து கிராஃப்க்கு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஃபார் x, y, வேல்யூ இன் zip ஈக்குவேஷன்ஸ் அண்ட் வேல்யூ. இப்போ வந்து அவங்க கொடுத்திருக்க கொஸ்டின்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்க போறோம். சோ ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற டேர்ம் அவங்க இன்புட் கொடுத்திருக்காங்க. சோ அதை வந்துட்டு நம்ம எடுக்க போறோம். சோ அதுல வந்துட்டு x, y ஈக்குவல் டு வேல்யூ கொண்டு x, yன்றதை அசைன் பண்ண போறோம். அதாவது இப்போ 2, 3 வந்து நம்ம பார்த்தோம்ல. சோ அது மாதிரி அதோடைய ரெசிப்ரோக்கலுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா அதே மாதிரி x, yக்குன்றது பதிலா y, x இது வந்து அதோடைய ரெசிப்ரோக்கல். சோ அதுக்கு என்ன பண்றோம்னா 1 டிவைடட் பை வேல்யூ அப்படின்றத கொடுக்குறோம். சோ 1 டிவைடட் பை வேல் அப்படின்றத வந்து நான் ரெசிப்ரோக்கலுக்கு கொடுத்துக்கிறேன். சோ இப்போ வந்துட்டு கிராஃப் பில்ட் பண்ணிட்டோம். சோ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப a அப்படின்னா a ஓட என்ன கனெக்ஷன்ல இருக்கு, a ஓட b கனெக்ஷன்ல இருக்கு, அதோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் b ஓட என்னென்னலாம் கனெக்ட் ஆகிருக்கு, b ஓட a and c வந்து கனெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி c ஓட என்ன கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து நம்ம கொடுக்குறோம். சோ இப்படிதான் வந்து கிராஃப் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டெப் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஈச் query. நம்ம வந்து கொடுத்திருக்க கொஸ்டின்ல ஒவ்வொரு queryயா எடுக்க போறோம். சோ ரிசல்ட் அப்படின்ற ஒரு எம்டி லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா queriesல வந்து ஒவ்வொரு queryயும் எடுக்கணும். சோ அதனால ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் query in queries
அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ரிசல்ட்டோட நம்ம என்ன அப்பெண்ட் பண்ண போறோம், என்னத்தை அப்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்றோம். சோ என்னென்ன நம்ம அப்பெண்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா query of 0, அதாவது 0th இண்டெக்ஸ். இப்போ நம்மளுக்கு queriesல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, a by c அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ 0th இண்டெக்ஸ்ல a வந்துரும் and first இண்டெக்ஸ்ல c வந்துரும். சோ அதனால query of 0 and query of 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் செட் கொடுத்திருக்கேன். இங்க ஏன் செட் கொடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து டூப்ளிகேட் வேல்யூ, அதாவது நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இதை வந்து விசிட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் வந்து செட் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். லாஸ்டா வந்து அந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்றேன். சோ ரிட்டர்ன் ரிஸ் அப்படின்றத போட்டு முடிச்சேன். நெக்ஸ்ட் இப்பதான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் வந்து பில்ட் பண்ண போறோம். சோ def அப்படின்றத போட்டுட்டு defன்றது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கான கீவேர்ட். சோ def dfsல வந்து நம்ம என்னென்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x y, அதாவது query நம்ம இங்க பாஸ் பண்ணோம்ல, சோ x y ஓட வேல்யூ வந்து பாஸ் பண்றோம். அதே மாதிரி அது வந்து விசிட்டடா இல்லையா அப்படின்றது தெரியறதுக்காக விசிட்டட் அப்படின்றது வந்து கொடுத்திருக்கேன். இதுல வந்து 3 கண்டிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா if x not in graph, அதாவது x வந்து கிராஃப்ல இல்லனாலும் அதே மாதிரி y என்ற வேல்யூ கிராஃப்ல இல்லனாலும் நம்ம -1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். சோ இங்க float வேல்யூனால நான் பாயிண்ட் வச்சு ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா x வந்து நாட் இன் கிராஃப், அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா e அப்படின்னு இருக்கு. ஈன்றது கிராஃப்லயே இல்ல அப்படின்னா நம்மளுக்கு -1 வந்து ரிட்டர்ன் ஆகிரும். அதே மாதிரி தான் x, y கிராஃப்ல இல்லனா நமக்கு -1 வந்து ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா if y in graph of x, அதாவது xன்றது டைரக்டா y ஓட நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 2 and a b c அப்படின்றது இருந்தது. a வந்து b ஓட டைரக்டா கனெக்ட் ஆகிருந்துச்சுல, சோ அது மாதிரி கனெக்ட் ஆகிருந்துச்சு நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். சோ ரிட்டர்ன் graph of x of y, x and y அப்படின்றத கொடுத்திருக்கேன். இன் கேஸ் இப்போ வந்து a and b வந்து டைரக்டா கனெக்ட் ஆகிருக்கு. சோ அதனால இந்த ஸ்டெப் வந்து கொடுத்திருக்கேன். இப்போ a to c வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதான் ரொம்பவே மெயினான ஸ்டெப். நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, சோ அந்த ஸ்டெப். ஃபார் நெய்பர் இன் கிராஃப் ஆஃப் எக்ஸ், கிராஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நெய்பர் வந்து நம்ம பண்றோம், லூப் பண்றோம். இஃப் நெய்பர் நாட் விசிட்டட், நெய்பர் வந்து நம்ம விசிட் பண்ணல அப்படின்னா அதை வந்து விசிட்டட்ல ஆட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். தென் டெம்ப் அப்படின்ற ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். திருப்பி இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்றேன், டிஎஃப்எஸ் ரிகர்சிவா கால் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னென்ன வேல்யூ பாஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்பரோட வேல்யூ, y ஓட வேல்யூ அண்ட் இஸ் விசிட்டடா இல்லையா அப்படின்றதையும் பாஸ் பண்றேன். இஃப் temp not equal to -1, அதாவது -1 அது இல்ல அப்படின்னா, அதாவது அது வந்துட்டு அந்த கிராஃப்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா அந்த கிராஃபோட எக்ஸ் வேல்யூயையும் இந்த டெம்பரரி வேல்யூயையும் வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். சோ கிராஃப்ல எக்ஸ்ல இருக்க நெய்பரோட வேல்யூவுமே எடுத்துட்டு டெம்பரரி வேல்யூவே எடுத்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். சோ இது எதுவுமே இல்ல அப்படின்னா -1 அப்படின்றத கொடுத்துரும். சோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம் எந்த ஒரு எரரும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிடுச்சு. சோ ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்க வந்து கோட் சப்மிட் பண்ணிடுங்க. கோட் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகிடுச்சு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.